யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஏமா காதலர் தினம் கொண்டாடுறதுனா நீங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டாட வேண்டியதானே? நான் எதுக்கு நடுவுல? சரி 2 பேரும் சேர்ந்து கேக்க வெட்டுங்க. அத்தை இது எங்களுக்கு இல்ல உங்களுக்கு. என்னது எங்களுக்கா? ஹே காலம் போன காலத்துல இதெல்லாம் ரொம்ப அவசியம் பாரு. அத்தை நாங்களாவது இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா நீங்க இத்தனை வருஷமா ஒருத்தருக்கு லவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க தான் முறைப்படி இதெல்லாம் கொண்டாடணும். அட ஏமா நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு. சரி 2 பேரும் சேர்ந்து கேக்க வெட்டிட்டு உள்ள வாங்க. முடியவே முடியாது. நீங்களும் மாமாவும் சேர்ந்து கேக்க வெட்டுங்க. ஏய் என்னடா இதெல்லாம்? என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா, எல்லாம் உங்க மருமக ஏற்பாடுதான். ஏமா மருமகளே இன்னைக்கு காமெடி பண்ண எதுவும் கண்டென்ட் கிடைக்கலன்னு எங்களை வச்சு செய்ய போற போல. சேச்சே அத்தை என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் நிஜமாவே உங்க 2 பேருக்காக தான் இந்த கேக்க வர வச்சேன். 2 பேரும் கேக்க வெட்டுங்க. எனிவே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒருத்தர் எவ்வளவு காதலிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. காதலா இவர் மேலையா? சிச்சி அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்க அத்தை நல்லா நடிக்கிறா, அவளுக்கு நானா அவ்வளோ இஷ்டம். ஏங்க நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்க. பாரா மாமா அத்தை கிடக்குறாங்க, நீங்க சொல்லுங்க. நான் முதல் முறையா உங்க அத்தையை பொண்ணு பார்க்கும் போதே பாக்குறதுக்கு அவ்வளோ லட்சணமா இருந்தா. அப்பெல்லாம் எங்க பேச பழக எதுவும் விட மாட்டாங்க. நேரா பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அவதான் ஏதோ கேட்டுட்டே இருக்கானா, நீங்க வேற சொல்லிட்டே இருக்கீங்க. அட இருடி, இதெல்லாம் நம்ம எப்ப பேசுறது? அதானி நீங்க சொல்லுங்க மாமா. இவளை முதல் தடவை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது ஜன்னல் வழியா லேசா எட்டி பார்த்தா. அப்ப முடிவு பண்ண இவதான் நமக்கு பொண்டாட்டின்னு. ஏமா நீங்க? எனக்கு இவர் முறையா பார்த்ததும் பயம்தான் வந்துச்சு. ஏன்னா அப்போ பெரிய பெரிய மீசையா வச்சுட்டு ஏதோ அடியாள் மாதிரி இருப்பாரு. எனக்கு இந்த மாப்பிள்ளையெல்லாம் வேணாம், பயமா இருக்குன்னு என் வீட்டுல எவ்வளவோ மருந்து பிடிச்சேன். ஆனா பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. அச்சச்சோ அத்தை அப்ப பிடிக்காமையா கட்டினீங்க? அப்போ எனக்கு பிடிக்காதான், ஆனா போக போக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ ஓ பாரா. எனக்கு இவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இவ மேல இருக்கிற அன்பு மட்டும் குறைஞ்சதே இல்ல. வினோத் இவ வயித்துல இருக்கும்போது நான் வேலை வேலைன்னு சொல்லி வெளியூர் போயிடுவேன். இவ தனியா தான் இருப்பா. ஆனா ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணதில்ல. என்னைக்கும் வெளியூர்லாம் போயிட்டு வரானேன்னு சந்தேகப்பட்டு ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல. இவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் உண்மையாவே கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். எங்களை மாதிரி நீங்க 2 பேரும் வாழ்க்கையில எப்பவுமே விட்டு கொடுத்து ஒன்னா இணைஞ்சிருக்கணும். சரிங்க அத்தை, நீங்க கேட்க விட்டுங்க. ஏமாடி இதெல்லாம் போதும், நீங்க 2 பேரும் கேக்க வெட்டி சாப்பிட்டுட்டு உள்ள வாங்க. ஆமா ஸ்வேதாமா, அத்தை இட்லியை வச்சு வச்சிருக்கேன். நீ வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்ல, சீக்கிரம் வா. நீங்க இட்லின்னு சொன்னதும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அடே வினோத், உன் பொண்டாட்டி ஆரம்பிச்சிட்டாடா. எம்மா என் பொண்டாட்டி நீங்க என்ன நினைச்சீங்க? முன்ன மாதிரிலாம் இல்ல, இப்ப காமெடி நல்லாவே பண்றா. கொஞ்சம் கேளுங்க. அட பாவி, நீயும் கூட சேர்ந்துக்கிட்டியா? சூப்பர்ரா சூப்பர். அத்தை சொல்றதுக்கு முன்னாடி இப்படி பயந்தா எப்படி? கேளுங்க, உண்மையாவே இந்த காமெடி நல்லா இருக்கும். சரிம்மா சொல்லு, கேட்டுட்டு நாங்க கிளம்புறோம். அத்தை ஒருத்தன் இட்லி கடையில போய் இட்லி கேட்க போனானா. சரி கடைக்காரனை பார்த்து இட்லி நல்லா சாஃப்டா இருக்குமான்னு கேட்டானா. அதுக்கு கடைக்காரன் சொன்னானா, இட்லி சாப்பிட்டா இருக்காது, வயிற்றுக்குள்ள போயிரும்னு. எப்படி வினோத், உன் பொண்டாட்டி இப்ப நல்லா காமெடி பண்றாள? அடியே இதெல்லாம் ஒரு காமெடின்னு சொன்னேன்னு வை, உன் மண்டையில நானே கழுத்திக்கு போட்டுருவேன். அட என்னங்க, நல்லா தானே இருக்கு. நல்லாதாமா இருக்கு. சரி சரி வந்து இட்லி சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு. நான் வரேன், நீங்க போங்க. ஏங்க இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்ததும் நமக்கு நினைச்சு ஏமாந்து போயிருப்பீங்களே, கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம கொண்டாடலாம். சீச்சி அதெல்லாம் இல்ல. ஆமா உனக்கு எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? அம்மா அப்பாக்காக நானே இவ்வளோ யோசிச்சதில்ல, நீ எப்படி இவ்வளோ தூரம் யோசிக்கிற? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போதே நமக்கும் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க 2 பேரும் தங்களோட சந்தோஷத்தை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக உழைச்சிருப்பாங்க. தனக்காகன்னு எதுவும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்கள பார்த்து பார்த்து நான் கவனிச்சுக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை நமக்கு சிறப்பாக கொண்டாடிடலாம். நீ நமக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். தேங்க்ஸ் டி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, ஐ லவ் யூ தான் சொல்லணும். ஏங்க சொல்லுங்க பார்க்கலாம். லவ் யூ டி பொண்டாட்டி. ஹே மின்னலே ஹே மின்னலே, என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா. அப்பா இன்னைக்கு எனக்கும் அம்மாக்கும் சீட்டு கதை சொல்ல போறீங்களா? லட்சு இன்னைக்கு அப்பாக்கு கதை சொல்ற மூடலாம் இல்ல, நீ போய் தூங்கு. போமா நீ மட்டும் அப்பா நீங்க சாணி தூங்குற, நானும் இங்கே தூங்குறேன்.
சரிடி, கதை கேட்காம கண்ணு மூடி தூங்கு. இப்போ எதுக்கு நீ என்ன இவ்ளோ சீக்கிரம் தூங்க சொல்ற? அதானே, என் ராக்ஸ்டார் தூங்குறதுக்கு தான் டைம் இருக்கே. எதுக்கு என் ராக்ஸ்டார் இவ்வளவு சீக்கிரம் தூங்க சொல்றீங்க? உங்களை கொன்றுவேன். ஒழுங்கா அவளை சீக்கிரம் தூங்க சொல்லுங்க. பாருங்கப்பா, அம்மா என்ன சீக்கிரமா தூங்க சொல்றாங்க. நான் இன்னைக்கு இவ்ளோ நேரமா தூங்கிருக்கேன். ஓய், இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி பிஹேவ் பண்றீங்க? அதெல்லாம் அப்படிதான். அவளை சீக்கிரம் தூங்க சொல்லுங்க. நான் சொன்னா இன்னும் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பா. நீங்க சொன்னாதான் கேப்பா. என்னாச்சு? மேடம் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க போல. அதெல்லாம் இல்ல, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான். அப்பா, என்ன விட்டு அம்மாக்கு மட்டும் என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க? அடி, கதெல்லாம் எதுவும் சொல்லல, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னைக்கு அப்பா கதெல்லாம் சொல்ல மாட்டாரு. நீ தூங்கு. முடியாது, போமா. ராக்ஸ்டார், நீங்க நல்ல பிள்ளைல, இன்னைக்கு சீக்கிரம் தூங்குங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? சொல்லாதீங்கப்பா, அம்மா நல்லா தான் இருக்காங்க. ஒர்க் போயிட்டு வந்திருக்கால, ரொம்ப டயர்டா இருக்கான், அதனாலதான் படுத்திருக்கா. நீங்களும் அப்பா மேல சாஞ்சு அப்படியே தூங்குங்க. உனக்கு உடம்பு சரியில்லையா? காய்ச்சல் அடிக்குதா? நான் பாட்டி கிட்ட சொல்லி கஷாயம் போட்டு தர சொல்லவா? பாட்டி எனக்கு காய்ச்சல் வந்தா அந்த கசப்பா கஷாயம் கொடுப்பாங்க, சரியாயிரும்ல? நீ கூட குடிக்க சொல்லுவியே, நான் கொண்டு வரட்டா? இரு, நான் போய் பாட்டி கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்றேன். ஏய், நீ வேற. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் டயர்டா இருக்கேன், அவ்வளவுதான். கஷாயம்லாம் எதுவும் வேணாம். படுத்து தூங்குனா சரியாயிரும். நீயும் தூங்கு, அம்மாவும் தூங்குறேன். ஆனா எனக்கு தூக்கமே வரலையே, ஏதாவது கதை சொல்லுமா? அவளுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லும் போது நம்ம எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும்? விடுங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்துட்டு அவளே தூங்கிடுவா. இப்ப அம்மாவால எந்த கதையும் சொல்ல முடியாது, நீ கதை சொல்லு. நம்ம ஒண்டர்லா போலாமா? என்னது ஒண்டர்லாவா? திடீர்னு என்ன? ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா அம்மா கூடலாம் ஜாலியா போய் ஒண்டர்லா சுத்திட்டு வந்தா. நம்மளும் போலாமா ப்ளீஸ்? ஏய், அங்க போனா நீ எந்த கேம்ஸும் விளையாட மாட்ட, அதெல்லாம் வேஸ்ட் டி. இல்ல, அதெல்லாம் இல்ல, நான் விளையாடுவேன். நம்ம அங்க போலாம். இல்லன்னா நீனா அப்பா 3 பேரும் நாளைக்கு பீச் போலாம். அங்க போனா நான் விளையாடுவேன்ல. மேடம், நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூலை கட் அடிச்சிட்டு எங்கேயும் போக முடியாது. எனக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் 10 டேஸ் லீவ் விட போறாங்க. அட ஆமால, மறந்தே போயிட்டேன். ஆமா, எக்ஸாம்ல ஒழுங்கா எழுதுனியா இல்லையா? அதெல்லாம் நல்லா தான் எழுதிருக்கேன். ஏ ராக்ஸ்டார், அப்ப 10 டேஸ் நம்ம எங்க போலாம்? ஏங்க, நீங்களும் என்ன கூட சேர்ந்துட்டு 10 டேஸ் நம்ம எப்படி எழுப்ப முடியும்? உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு, நானும் பொட்டிக் பார்த்துக்கணும். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆப் டெவலப்பிங் தானே, அதெல்லாம் ஆல்ரெடி முடிச்சாச்சு. அப்போ நீங்க 10 டேஸ் ஃப்ரீயா? நானும் ராக்ஸ்டாரும் பீச் பார்க்குன்னு எல்லா இடமும் சுத்த போறோம். அப்போ நானு இப்பதான் எங்கேயும் போவேன்னு சொன்னீங்க. நீங்க உடனே கூட வர வேணாம். நானும் அப்பா மட்டும் பீச் பார்க் எல்லா இடமும் சுத்துவோம். சுத்திக்கோங்க, நான் எங்கேயும் வரலப்பா. நான் வீட்லயே தான் இருக்க போறேன். பிரியா, ஒரு 10 டேஸ் தானே, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். போகலாம் தான், ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிறீங்க? நம்ம போகலாம். என்ன, ஓகே தானே? போலாம். ஹாய் ஜாலி, நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவேனே. ஏன் பிரியா, எங்க போகலாம்? நீங்களும் உங்க மகளும் தானே பிளான் பண்ணீங்க, நீங்களே சொல்லுங்க. சரி, அப்ப நானே பிளான் பண்றேன். ராக்ஸ்டார் பேசிட்டு தூங்கிட்டா போல. அட ஆமாங்க, பேசிட்டு இருக்க அப்படியே தூங்கிட்டா. சரி, என் குட்டி செல்லம் தூங்கிருச்சு, நீங்களும் தூங்குங்க. நாங்க 2 பேரும் இப்படி மேலே படுத்து தூங்குறோம், உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? 2 பேரும் நிம்மதியா தூங்குங்க. இல்ல, நான் எந்திரிச்சுக்கிறேன், நீங்க தூங்குங்க. ஏங்க இப்போ எங்க எந்திக்கிறீங்க? இருங்க. இல்ல, எவ்வளவு நேரம் நீங்க இப்படி நெஞ்சிலே சாச்சி வச்சிருப்பீங்க? உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. சரி, மேடம் எதையோ இன்னைக்கு எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. அதெல்லாம் எதுவும் இல்லையே. இவ்வளோ சீக்கிரம் என் பொண்ணை நீங்க தூங்க வைக்கும் போதே எனக்கு தெரியும். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. கொஞ்ச நேரம் நெஞ்சில சாஞ்சிருக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானா? வேற எதுவுமே இல்லையா? இல்ல. அப்போ எது வேணாம், அப்படிதானே? எதுவும் வேணாம். உதடு தான் போய் சொல்லுது, ஆனா கண்ணு வேற ஏதோ எதிர்பார்க்குது. இருங்க, என் ராக் ஸ்டாரை படுக்க வச்சுட்டு அப்புறம் வரேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுலயே புரிஞ்சிச்சு. நீ மட்டும் போயென்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே, நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்களில். எனக்காக முடியாது மகா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ப்ளீஸ், ஒரு தடவை தானே, எனக்காக ப்ளீஸ். நான் தான் ஃபோன்லேயும் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப கேட்காத. வேணாண்டி,
எல்லாத்தையும் ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். அப்ப நான் உங்க மேல கோச்சுக்குவேன். என் செல்ல பொண்டாட்டியில ப்ளீஸ்டா தங்கம், புரிஞ்சுக்கோ. என்னங்க நான் அப்படி பெருசா என்ன கேட்டுட்டேன்? எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் தானே, அதுவும் ரொம்ப லாங்லாம் வேண்டாம், கொஞ்ச தூரம் போயிட்டு வரலாம் ப்ளீஸ். புட்டி, திரும்ப திரும்ப கேட்காத. நீ கேட்குற விஷயத்த மறக்கிறதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ எதுவும் நடக்காது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முடியாது, அப்ப நான் உங்ககிட்ட கோச்சுக்குவேன். மச்சான், என்னடா 2 பேர் கண்ணிலேயே கத்தி சண்டை போட்டுக்கிறீங்க? என்னாச்சு? மகா, நீயாவது சொல்லு, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? உங்க ஃப்ரெண்டு கிட்டே கேளுங்க. டேய், என்னன்னு சொல்லி தொலை. என்ன ஜீவன், என்ன சண்டை? அந்த நியாயத்தை நீ கேளுடி. எங்க 2 பேத்துக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வருது, 2 பேரும் ஒன்னா செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுறேன். இங்க இருந்தா அது முடியாதுல்ல, அதனாலதான் பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கு, பிளேஸ் சூப்பரா இருக்கும். நான் அடிக்கடி அங்க போயிருக்கேன். நம்ம எல்லாரும் ஒன்னா போலான்னு சொன்னா இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஹாய், ட்ரிப் பிளானிங்கா? ஏய் போனா இவன். ஏய், என்ன விளையாடுறியா? ஆள பரால. ஏய் இவ தான் பக்கத்துலன்னு சொல்றாளே, போயிட்டு வந்துடலாமே, ஜாலியா இருக்கும். இல்ல இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் என் அம்மா பேச்ச மீற முடியாது. அவ தான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறானா, நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யுவன், உங்க 2 பேத்துக்கும் ஒரே நாள் பர்த்டே, நம்ம 5 பேரும் சேர்ந்து ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாம் ப்ளீஸ் டா. யுவன், உனக்கு வேணா சொல்லு, அத்தைக்கிட்ட நான் பேசுறேன். இல்ல ஷாலு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது. ப்ளீஸ் யுவன், நம்ம 5 பேரும் சேர்ந்து எங்கேயுமே போனதில்ல, ப்ளீஸ் டா. ஃப்ரெண்ட்ஸாக தானே போகிறோம், இதில் என்ன தப்பு இருக்கு? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேயுவன், சரின்னு சொல்லுடா. நீங்க 2 பேரும் தனியா போனாதான் தப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே போறோம். ப்ளீஸ்டா. டேய், நீ உன் ஆளோட சேர்ந்து ஜோடி போட்டு சுத்துறதுக்காக என்னையும் கூட்டு சேர்க்காத. இதெல்லாம் செட் ஆகாது. அப்படி இல்லடா, நம்ம எல்லாரும் ஒன்னா வெளியே போயிட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? ப்ளீஸ்டா, சேர்ந்து தானே போறோம், எதுவும் ஆகாது. ஆமாம் யுவன், எனக்கும் வேலை, அப்புறம் காலேஜ், இப்படியே போர் அடிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லாரும் ஒன்றா போயிட்டு வரலாம். ஏய் என்ன யோசிச்சுட்டு நிற்கிற? ப்ளீஸ்டா. சரி ஓகே, நான் என் அம்மா கிட்ட கேட்டுட்டு அப்புறம் என் முடிவை சொல்றேன். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அத்தைக்கிட்ட கேளு. எல்லாரும் ஒன்றா போகிறதுனால சரின்னு தான் சொல்லுவாங்க, நானும் வந்து பேசுகிறேன். சரி சரி, நான் முதல்ல என் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம போறோன்னு ஆசையை வளர்த்துக்க வேணாம். ஏய் ஷாலு, அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன்ல, அவளை திரும்ப சொல்லு. ஏய் திரும்பிடுடி, இல்லைன்னா மனசு மாறிட்டு போகிறான். ஆனா இப்பவே சொல்லிட்டேன், இது கன்ஃபார்ம்லாம் இல்லை. என் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் தான் முடிவு சொல்லுவேன். சரி சரி, எதுக்காவது ஓகே சொன்னாரே, அது வரைக்கும் சந்தோஷம். மகா, இங்கதான் நிக்கிறியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அடடி, வாங்க பழங்காமாண்ட. ஏய், நான் ஒன்றும் உன்கிட்ட பேச வரல, மகா கிட்ட பேச வந்திருக்கேன். மகா என்னோட ஃபியான்சி. அட இவன் ஒருத்தன் எங்க போனாலும் ஏன் ஃபியான்சின்னு அங்கங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான். ஆமா ராஜேஷ், மோதிரம் போட்டது யுவன், நீ எப்படி ஃபியான்சி ஆக முடியும்? அவன் கையில ரிங் போட்டிருந்தாலும் ஊரறிய எனக்கும் அவளுக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. நான் தான் அவளோட ஃபியான்சி. நீ ஃபியான்சியா இருக்கிறது முக்கியம் இல்ல, அவளோட செலவுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணினா நல்லா இருக்கும். ஏய் லூசு, கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஃபைனான்ஸா? ஏன், மகாக்கு என்ன செலவு இருக்கு? நாங்கெல்லாம் வெளியே போறோம், மகாவோட பர்த்டேவை சிறப்பா செலிப்ரேட் பண்ண வேணாம்? ஓ ஆமால மகா, நானும் வரேன். என்னது, நீ வரியா? நீ எதுக்கு? மகா, ஐ எம் யுவர் ஃபியான்சி அப்படின்னு நீ மட்டும்தாண்டா சொல்லிக்கணும். டேய், நாங்களே என்ன முடிவு பண்ணல, அதுக்குள்ளேயும் நானும் வரேன் நாயும் வரேன்னு ஆளுக்கு வந்து தொத்திக்கிறீங்க. அட விடு பாலா, வந்துட்டு போட்டோம், உங்களுக்குலாம் கம்பெனி கால் இருக்கு, எனக்கு வேணாமா? டேய் மச்சான், கன்ஃபார்ம்டா. எனக்கு தெரிஞ்ச இந்த தேங்காய் நார் தான் ரிங் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு, ஆனா அவனை பத்தி இவகிட்ட நான் தெளிவா சொல்லியிருக்கேன். இவளா இருக்க சான்ஸ் இல்லடா. டேய், நம்மளாம் ஜோடியா வரணும், அவ கம்பெனி கால் சேர்க்கிறா. எனக்கு தெரிஞ்சு சம்திங் ராங். ஹேய் உண்மை சொல்லு, நீ தானே அவன் கையில ரிங்க போட்ட? சேச்சா, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இல்ல. ஏய், உனக்குன்னு ஒரு டேஸ்ட் இல்லைனா புரியல. ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? சேச்சா, ஒரு குறைச்சலும் இல்ல. என்ன, கொஞ்சம் முடிதான் தார் ரோட்ல வச்சு தேய்ச்ச மாதிரி இருக்கு. ஆ, இவ பெரிய பேரழகி. ஓ முடி மட்டும் எப்படி இருக்கு? தேங்காய் நாரு. மண்டைய பாரு. ஏய் ஏய் ஏய், யார பார்த்து தேங்காய் நார்னு சொல்ற? நீதான் பணங்க மண்டை. டேய், இவளா இருக்க சான்ஸே இல்ல. பாரு எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு. மச்சான், உனக்கு புரியல. முதல்ல இருந்து தானே காதல் ஆரம்பிக்கும்.
மேபி அப்படி இருக்கலாம்ல. இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல. ஸ்வாதி கொஞ்சம் வாய் கூட தான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. இவனெல்லாம் சூஸ் பண்ணவே மாட்டா. இவனையும் ஒருத்தி சூஸ் பண்ணிருக்கானா, அது யாரா இருக்கும்? எல்லாம் என் நேரம். ஹாஸ்பிட்டல்ல சீஃப் டாக்டர், ஆனா இங்க உட்காந்து கையில துணி அலசிட்டு இருக்கேன். ஏதோ நானே உங்களை வலுக்கட்டாயமா பண்ண சொன்ன மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க. நீங்க தானே கேட்டீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானு. சும்மா ஏதாவது சின்ன ஹெல்ப் பண்ணலாமே நினைச்சேன். அதுக்குன்னு நான் துவச்சிட்டு இருக்கேன், நீ பபிள்ஸ் விட்டு விளையாண்டுட்டு இருக்க. மிஸ்டர் தாலி கட்டாத புருஷா, கல்யாணம் ஆச்சுன்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். பாத்தீங்களா, உங்க பொண்ணு என்ன பபிள்ஸ் ஊத சொல்றா. இப்ப நான் பபிள்ஸ் ஊதவா இல்ல துணி துவைக்கவா? பட்டு பார்த்து விளையாடு, கண்ணில் பற்ற போகுது. அதெல்லாம் அவ பாத்துப்பா, நீங்க பார்த்து துவைங்க. அழுக்கே போக மாட்டேங்குது. அடி, உனக்கு துவைச்சு கொடுக்கறதே பெருசு. ஓ அப்படியா, சரி அப்படியே வச்சுட்டு போங்க. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். உடனே வெட்டிக்கும். உங்க அம்மா எங்க இருந்து தான் இப்படி வெட்டிக்க கத்துக்கிட்டாலும் எதுக்கு எடுத்தாலும். சரி பொண்டாட்டி. என்னது? தாலி கட்டாத பொண்டாட்டி. என்ன சொல்லுங்க. நம்ம 2 பேரும் எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்? எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லப்பா. உங்களை கட்டிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அடி, உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இந்த லிவிங் லைஃப்லாம் ஃபாரினுக்கு வேணா ஒத்து வரலாம், ஆனா நம்ம கல்ச்சருக்கு அதெல்லாம் செட் ஆகாது. இப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 4 பேரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆமா, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மட்டும் பேசுறீங்கல்ல. உங்க பேரண்ட்ஸ் பத்தி இது வரைக்கும் நீங்க என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. உங்க பேர் ரகு, நீங்க ஒரு டாக்டர். இதை தவிர உங்களை பத்தி எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆதியும் நீங்களும் பேசும்போது ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நீங்க கொச்சின்ல இருக்கீங்கன்னு. ஸோ உங்க பேரண்ட்ஸ்லாம் அங்கதானே இருக்காங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்களும் வரணும்ல. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க வேண்டாமா? நீங்க பாட்டுக்கு முடிவு எடுக்கிறீங்க. இருந்தா தானே கேட்கறதுக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லையா? இல்லம்மா, நான் ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். ஆனா அங்க எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்காங்க. ஆசிரமத்துல அம்மா, என் கூட நிறைய குழந்தைங்க சேர்ந்து வளர்ந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான். அப்போ நீங்க அம்மான்னு சொன்னது? ஆசிரமத்துல என்னை பார்த்துக்கிட்டாங்கல்ல, அவங்கள தான் நான் என்னோட அம்மான்னு சொன்னேன். நான் படிக்கிற வரைக்கும் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நல்ல சேலரி. ஸோ எனக்குன்னு பெருசாக செலவு எதுவும் இருந்ததில்ல. நல்ல சேவிங்ஸ் இருக்கு. கொச்சின்ல சொந்தமாக ஒரு வீடு கூட இருக்கு. இது வரைக்கும் எனக்கு யாருமே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க. பட்டு பார்த்து விளையாடணும். இது வரைக்கும் எனக்கு சொந்தம் வந்தோன்னு யாருமே கிடையாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் அதித்தியும் எனக்கு சொந்தமாயிருவீங்க. நீ எதுக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்க இன்னும் தயங்குற? என் மேல இவ்வளோ நாள்ல கொஞ்சம் கூட நம்பிக்கை வரலையா? உன்னை தாண்டி என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? ஒரே வீட்டில் இத்தனை நாள் ஒன்றா இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஒரு பார்வை கூட தப்பாக பார்த்ததில்ல. என்னை கேட்காம என்னை தொடுறதுக்கு கூட அவ்வளோ தயங்குறீங்க. உங்களை எப்படி நான் நம்பாமல் இருப்பேன்? உங்கள் மேலே எனக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் கூட ஒரு அறையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம மனசளவில் தான் இணைஞ்சிட்டோம்ல. தாலி கயிறு அவசியமானு யோசித்தேன். ஆனால் இப்போ எனக்கு அவசியம்னு தோணுது. உங்களுக்காக. நீங்கள் அதை என் கழுத்தில் கட்டினா உங்களுக்கு நான் சொந்தமாயிருவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதுக்காக நான் சம்மதிக்கிறேன். பொண்டாட்டி, நிஜமாதான் சொல்றியா? என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு நீங்க ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படக்கூடாது. உங்களுக்காக நான் இருக்கேன். அப்ப கல்யாணம் முடிச்சதும் அடுத்து என்ன, ஹனிமூன் தானே? இதுதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆரம்பிச்சிட்டீங்களே. இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன், அதுக்குள்ளேயும் ஹனிமூன் அது இதுன்னு. ஏய் பொங்காதடி, யூஸ்வலா எல்லாரும் கேட்கறதானே கேட்டேன். கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்து அதானே? அதுக்கு எல்லாம் முறைப்படி நடக்கணும். கல்யாணம் முடிச்சிட்டு எல்லாரும் முதராத்திரி கொண்டாடுவாங்க. ஆனா நீ பண்ண வேலையால தான் இந்த நிலைமையே எனக்கு. அப்பா திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? ஏய் அது ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அதனாலதான் இப்ப வரைக்கும் உன்னை விட்டு வச்சிருக்கேன். பொண்டாட்டி ரொம்ப கோவப்பட்டுனவே. கோவப்பட்டா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இப்படி பக்கத்துல வந்து வந்து இப்படி ஒண்ணு கொடுத்துருவேன். எப்படி இப்போ உன் கோவம்லாம் காணாம போயிருச்சா? நீ எவ்வளவு வேணாலும் கோவப்படு, நான் இப்படியே ஒண்ணு சமாதானப்படுத்துவேன். ஏய் நீ ரொம்ப ஓவரா. ஏங்க
நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. வர வர தள்ளி போங்க. ஏய் பொண்டாட்டி, உன் கோவம் போயிருச்சுன்னா சொல்லு, நான் தள்ளி போறேன். இன்னும் கோவம் போகல, அப்படியே தான் இருக்கு. அப்போ இன்னும் சமாதானப்படுத்துறேன். உன் கூட நான் கூடி இருந்திட எனக்கு சென்மம் ஒன்று போதுமா 100 சென்மம் வேணும் ஓய், என்னடி ஹனிமூன் மட்டும் வேணாங்கிற, ஆனா தொட்டா கண்ண மூடி எதிர்பார்க்குற. அதெல்லாம் அப்படிதான். நாங்க வேணாம்னு சொல்லுவோம். பொண்ணுங்க டிக்ஷனரியில வேணான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம். அப்போ வேணும்னு சொன்னா அதுக்கும் அதான் அர்த்தம். பாருடா, ஒரு வழியா என் பொண்டாட்டி மனசு மாறிடுச்சு. அதெல்லாம் இல்ல, நீங்க கையிடுங்க. ஏய், ஓவரா பிகு பண்ணாதடி. இப்போ கையெடுங்கன்னு சொன்னா எடுக்காதீங்கன்னு அர்த்தம், அப்படிதானே? அதெல்லாம் இல்ல, நீங்க கையிடுங்க. நான் நிஜமாதான் சொல்றேன். முடியவே முடியாது. ஏங்க, அதித்தி வந்துருவா, கையிடுங்க. என் பொண்ணு இருக்கா, அதனால நீ தப்பிச்சிட்ட. இதுக்கு ஒரு நேரம் வராமையா போயிரும். அப்போ பாத்துக்கிறேன்டி. சூப்பர் ஆதி, பாரேன், உனக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் வந்திருக்கு. இன்ஜினியரிங்லாம் படிக்காமே இருந்திருக்கலாம். ஹே பெர்சி, என்ன எப்போ ஆதி கூட வருவ? இன்னைக்கு தனியா வந்திருக்க? இருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. மச்சான் முன்னாடி போறேன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் என்னோட ஸ்கூட்டில வந்தேன். அவன் 3 டேஸா கஷ்டப்பட்டு இதோ இதை டிசைன் பண்ணிருக்கான். பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓ, இது இவர் டிசைன் பண்ணதா? அதான் இவ்ளோ கன்றாவியா இருக்கு. நான் கூட என்னடா இவர் பொம்மை கிட்ட தனியா நின்னு புலம்பிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஓ, இவர் தான் டிசைன் பண்ணாரா? ஏய், இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவன் இவ்வளவு தூரம் பண்ணதே பெருசு. நல்லா தானே இருக்கு. உங்களுக்கு கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஏதாவது நல்ல டாக்டரை கொண்டு போய் காட்டுங்க. ஏய் ஏய் ஏய், ரொம்ப ஓட்டாதடி. அவன் நல்லா தான் பண்ணியிருக்கான். பெருசிமா, இதை நீ நல்லா இல்லைன்னு சொல்ற, அப்படிதானே? ஒன்று பண்ணுவோம், நீ இதை போட்டுட்டு வா. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வேற யாராவது கூப்பிட்டு கேட்போம். எது எது? இதை நான் போடுறதா? சை, இந்த கருமத்தெல்லாம் என்னால போட முடியாது. மேலே பாதையை காணும், கீழே பாதையை காணும். அடி, பொட்டிக்கு வச்சுட்டு நீயே இப்படி பேசினீன்னா வரவங்களாம் அப்படியே ஓடிடுவாங்கடி. சும்மா சொன்னேன். நம்ம பொட்டிக்கு வச்சிருக்கோங்கிறதுக்காக நம்மளும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட முடியாதுல்ல. ஏய் பொண்டாட்டி, ஆனா உனக்கு போட்டா சூப்பரா இருக்கும். அடே அடே, நடுவுல நானும் இருக்கேன். சடனா ஃபயர் அடிக்குது. ரெண்டு பேரும் பொட்டிக்கு விட்டு வெளியே போங்க, நான் என்ன பாக்குறேன். மச்சான், நீங்க என்ன பார்க்க போறீங்க? நீங்களும் வெளியே வாங்க. ரெண்டு பேரும் வெளியே நில்லுங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஆதி, கடைக்குள்ள ஃபயர் ஆன மாதிரிலாம் தெரியல. வேற ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, நான் பாத்துட்டு வரேன், நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. திடீர்னு சவுண்ட் எங்க இருந்து வந்திருக்கும்? ஆதி, ஆதி, ஸ்டாக்லாம் அதுக்குள்ள தானே இருக்கு. மச்சானை இன்னும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரியாக்கா, வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். மச்சான், மச்சான். ஆதி, ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல? ஸ்டாக் ரூம்ல தான் ஃபயர் ஆயிருக்கு. யாரோ வேலை பண்ண மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் இங்க நிக்காதீங்க, வெளியே போங்க. மச்சான், இப்போ என்ன பண்றது? பொட்டிக் ஃபுல்லா ஃபயர் ஆயிருச்சுனா நம்ம உழைப்பு எல்லாமே வேஸ்டா போயிடும். ஆதி, நம்ம கொடுக்க வேண்டிய மொத்த காஸ்டியூமும் அங்கதான் இருந்துச்சு. இன்னும் 2-3 நாள்ல கால் பண்ணி கேட்பாங்களே. அட்வான்ஸ் வேற வாங்கியாச்சு ஆதி. அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். ரெண்டு பேரும் பொட்டிக்கு விட்டு வெளியே போங்க. மச்சான், நீங்களும் வாங்க. ஏய், அந்த பக்கம் மட்டும் தான் ஃபயர் ஆயிருக்கு. நான் எப்படியாவது அதை அணைக்க ட்ரை பண்றேன். இந்த பக்கமும் ஃபயர் ஆயிடுச்சுன்னா மொத்தமும் காலி ஆயிரும். ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்காம நீங்க வெளியே போங்க. நீங்களும் வாங்க மச்சான். நீங்க இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். பெர்சி, சொல்றது கேளு, வெளியே போ. பிரியக்கா, நீங்க இங்கே நில்லுங்க, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏய் பெர்சி, சொல்றது கேளு. ஆதி தான் உள்ள வர வேணாம்னு சொன்னால. அவன் பாத்துப்பா, முடியலன்னா அவன் வெளியே வந்துருவான். நீ உள்ள போய் மாட்டிக்கிட்டீனா அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறது ரொம்ப சிரமமாயிரும். நீ இங்கே இரு. இல்ல இல்ல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் பெர்சி, சொல்றது கேளு. ஏய் போகாதடி. ஏய், ஓ கடவுளே. ஏய் லூசு, உன்னதான் உள்ள வர வேணாம்னு சொன்னல, வெளியே போடி. மச்சான், நீங்களும் வாங்க. இல்லடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபயர் சர்வீஸ் வந்துடும். அதுக்குள்ளேயும் நான் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கறேன். நீ வெளியே போ. இல்ல, நான் உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். நீங்களும் வாங்க. மச்சான், பொட்டிக் போனா போகட்டும், நம்ம உன்னனை கூட வச்சுக்கலாம். நீங்க வெளியே வாங்க. உங்களுக்கு ஏதாவதுனா என்னால தாங்கிக்க முடியாது. வாங்க. பெர்சி, சொல்றது கேளு. மொத்தமா எரிஞ்சு நாசமாகிறதுக்குள்ள நான் ஏதாவது பண்ண ட்ரை பண்றேன். நீ வெளியே போ. முடியாது, நான் உங்க கூட தான் இருப்பேன். நீங்களும் வெளியே வாங்க. இங்க இருக்காதீங்க ப்ளீஸ். மச்சான், நெருப்பு அங்கே இங்கேயுமா பரவிட்டே இருக்கு. வாங்க போலாம். ஏய், என்னடி பண்ற? ஏய், கை. வாங்க, இங்க இருந்து
வெளியே போலாம். ஏய் லூசாடி நீ, நெருப்பு இருக்கு கையில் அணைக்கிறேன். கைக்கு என்னாச்சு முதல்ல காட்டு. எனக்குலாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல வெளியே வாங்க போலாம். கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃபயர் சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அணைக்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லாம் கிளாத்துங்கிறனால உடனே எரிய ஆரம்பிக்குது. பெருசி கையில என்ன இவ்ளோ காயமா இருக்கு? ஏய் கையை வச்சு அணைக்காதுன்னு சொன்னேன், கேட்டியா? இங்க பாரு, கை ஃபுல்லா காயம். எனக்கு ஒண்ணும் இல்ல மச்சான், அதெல்லாம் சரியாயிரும். லூசாடி நீ, பொட்டிக்ல உள்ளதான் எல்லாமே எரிஞ்சு நாசமா போச்சுல. அதை விட இது என்ன முக்கியமா? இது நீங்க தடவை டிசைன் பண்ணதில்ல மச்சான். இது எரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வருத்தமா இருக்கும். அதனாலதான் எதை பத்தி யோசிக்காம இதை எடுத்தேன். லூசா நீ, உனக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா? மச்சான் ஃபயர் சர்வீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளவு கனவோட இந்த போட்டிக்கு ஆரம்பிச்சோம், எல்லாமே ஒரு நொடியில நாசமா போச்சு. அழாதடி, இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம்.